அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். சூரத்து தௌபாவுடைய 103ஆம் வசனம். நபியே, நீங்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்துக்கானதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக அவர்களுடைய செல்வத்திலிருந்து அந்த உரிய தொகையை, அந்த ஜகாத்தை பெறுமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். எனவே அந்த தூய்மை, பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, கஞ்சத்தனம், கருமித்தனம் என்பது அது அழுக்கான ஒன்றாகவும் அது நோய்க்கு மேல் நோயை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நாம் உரிய முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கும் போது அது நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், தூய்மையாக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதங்களில், குறிப்பாக நமது நாடுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ரோட்டுக்கு இறங்கி விடுவார்கள். அனைவரும் யாசிக்க கையேந்த ஆரம்பித்து விடுவார்கள். சில பொழுதுகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்க்கும்போது இந்த மாதம் என்ன கையேந்துகின்ற மாதமா, யாசிக்கக்கூடிய மாதமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமானவர்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரிடமும் போய் கையேந்துவதை பார்க்கிறோம். இந்த ஒரு மோசமான நிலை நமது சமுதாயத்திலே பரவி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இப்படியான நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்துக்குரிய கடமையை உரிய முறையில் நிறைவேற்றியிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நிலையை நமது சமுதாயத்தில் ஓரளவாவது குறைத்திருக்கலாம். இப்படி கையேந்தக்கூடிய, யாசிக்கக்கூடிய இந்த அளவை விகிதாசாரத்தின் அடிப்படையிலாவது ஒரு அளவாவது குறைத்திருக்க முடியும். அதை உரிய முறையிலே நமது சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் கணக்கு பார்த்து கொடுக்காத காரணத்தால் நமது சமுதாயத்தில் இந்த வறுமையும் ஏழ்மையும் தாண்டமாடுவதை பார்க்கிறோம், பரவி இருப்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் வலியுறுத்திய ஒன்றாக குர்ஆனிலே நீங்கள் சுமார் 26 இடங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த தொழுகையும் ஜகாத்தும் இணைத்து சொல்லப்படுகின்ற இடங்களை பார்க்கின்றோம். எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொழுகையோடு இணைத்து இந்த வணக்கத்தை அதிகமான இடங்களில் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வணக்கம், இந்த கடமை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் 41ஆம் வசனத்திலே சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அவர்களை நாம் பூமியிலே ஸ்திரப்படுத்தினால், அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஅதவுஸ் ஸகா, ஜகாத்தையும் அவர்கள் கொடுத்து வருவார்கள், வ அமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், தீமையை விட்டும் மக்களை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மக்களுக்கு இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா ஒரு ஸ்திர தன்மையை கொடுக்கும் போது, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகின்ற போது, அவர்கள் அல்லாஹுவை மறக்காமல், அல்லாஹ்வுடைய தீனை மறக்காமல் அவர்கள் தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஜகாத்தை கொடுத்து வரக்கூடியவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே,
இன்னும் நமது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து தான் ரமலானுடைய மாதத்தில் தான் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து. இதுவும் நமது மக்களுக்கு மத்தியில் பரவி இருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஜகாத்தை பொறுத்தவரையில் அது எப்போது கடமையாகின்றது என்று சொன்னால், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஜகாத் கொடுக்கப்படுகின்ற அந்த அளவை, அந்த பெறுமதியை அடைந்து அதற்கு ஒரு வருடம் பூர்த்தி அடைகிறது என்று சொன்னால் அவர் மீது ஜகாத்து கடமையாகின்றது. எனவே ஒரு வருடம் பூர்த்தியாவது என்பது அது முஹர்ரமிலும் இருக்கலாம், சஃபரிலும் இருக்கலாம், ரபியுல் அவ்வல், அந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் அது இருக்கலாம். எனவே ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும் என்று சொன்னால் அவர் மீது ஜகாத் என்பது கடமையாகி விடுகின்றது. அவரிடத்திலே உரிய அந்த பொருளாதாரம் சேமிப்பிலே இருந்து ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அது இருந்து அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும் என்றால் ஜகாத்து கடமையாகிவிடும். எனவே அது ரமதானுடைய மாதத்தில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ரமதானை பொறுத்தவரையில் அதில் நோன்பு நோட்பது கடமை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும், உங்களில் யார் ரமதானுடைய மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோட்கட்டும். அல்லாஹ் என்ன சொல்லல, அவர் ஜகாத்தையும் கொடுக்கட்டும் என்று சொல்லல. அப்ப ஜகாத்தை பொறுத்தவரையில் அது அவருடைய பொருளாதாரத்துக்கு ஒரு வருடம் நிறைவடைந்து விட்டால் அவர் மீது கடமையாகி விடுகின்றது. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அது ஒரு வருடம் பூர்த்தி என்பது வருடத்தில் உள்ள 12 மாதங்களில் எந்த மாதத்திலும் அது நிகழலாம், அந்த வருடம் பூர்த்தி அடையலாம். எனவே ரமதானில் தான் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து என்பது பிழையானது, தவறானது. எனவே நறுமை சகோதரர்களே, அது ரமதானில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் ரமதானில் நிறைவேற்றலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ரமதான் வரைக்கும் அவர் காத்திருக்க கூடாது. ஒரு வருடம் நிறைவேற்றி விட்டால் அவர் மீது ஜகாத்து கடமையாகி விடுகிறது. இதையும் நாம் விளங்க வேண்டும். சில நேரங்களில் ரமதானில் கொடுப்பது சிறப்பாக இருக்கும், ரமதானில் கொடுப்பது அதிக நன்மைகளை பெற்று தரும் என்ற ஒரு கருத்து இருக்கலாம், ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனாலும் அதற்காக ஜகாத்தை தள்ளி போட முடியாது, தள்ளி போடக்கூடாது. எப்படி அல்லாஹு தஆலா தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது கடமை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றுதான் ஜகாத்தும். ஒரு வருடம் நிறைவடைந்து விடுகிறதா, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் என்னது, ஒரு சில காசுகளை சில்லறைகளாக மாற்றி அதை வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்து ஜகாத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று பலர் நினைக்கிறார்கள், தப்பு கணக்கு போடுகிறார்கள். இது ஜகாத்து கிடையாது, இது சதகா. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கிய ஜகாத் என்பது ஒருபோதும் அதன் மூலம் நிறைவேறாது. அது அவர் தனது சொத்து செல்வங்களை உரிய முறையிலே கணக்கு பார்த்து, தனது சேமிப்பிலே உள்ளவைகளை கணக்கு பார்த்து அதிலிருந்து 2.5% அவர் கொடுக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன சொல்கிறார்கள், உதுஉஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள், எதன்பால், ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நான், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதன் பாலும் நீங்கள் மக்களை அழையுங்கள். ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக், இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அதற்கும் அவர்கள் வழிபட்டால், கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அறிவித்துக் கொடுங்கள், உங்களுடைய செல்வத்திலிருந்து அந்த உரிய தொகையை எடுத்து அதை நீங்கள் அவர்களுடைய செல்வந்தர்கள் இருந்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற இந்த ஹதீஸை நீங்க புகாரில பார்க்கலாம். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, முதலாவது கலிமாவின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகையின் பால் அழைக்க சொல்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டால் ஜகாத்தின் பால் அழைக்க சொல்கிறார்கள். எதன் பால்? ஜகாத்தின் பால். அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு சேர வேண்டிய பகுதி உரிய முறையில் போய் சேர வேண்டும். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸும் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று முஸ்லிமிலே ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நாம் பல கேள்விகளை கேட்பதற்கு தடுக்கப்பட்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை ஏன் கேட்க தடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள் அவர்கள் மீது என்னது சுமையை ஏற்படுத்துவது போன்று இருந்தது. சில கேள்வியை கேட்பாங்க,
கேட்டு ஒன்றை அவர்கள் தங்கள் மீது என்ன செய்வார்கள், கடமையாக்கிக் கொள்வார்கள். அப்ப இப்படி தங்கள் மீதே ஒரு சுமையை சுமத்தக்கூடிய ஒரு நிலையை காணப்பட்ட காரணத்தால ரசூலுல்லாஹ் பொதுவா கேள்விகளை கேட்க தடுக்கல, சில கேள்விகளை கேட்பதை தடுத்திருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஃபகான யுஜிபுனா, நாம் ஆச்சரியப்படுவோம். சில கிராமப்புறத்திலிருந்து, அதாவது சில புத்திசாலிகள் கிராமப்புற பகுதியிலிருந்து வருவாங்க. அவர்கள் ஆச்சரியமாக சில கேள்விகளை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்பார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிப்பார்கள். அது போன்ற ஒரு மனிதர் வந்தார், கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். யா முஹம்மத் என்று அழைத்தார், முஹம்மதே என்று அழைத்தார். அழைத்து அவர் என்ன சொல்றாரு, நீர் தான் எம்மிடம் வந்த தூதரா அப்படின்னு கேட்கிறார். நீர் தான் எம்மிடம் வந்த தூதரா என்று கேட்டுவிட்டு, உம்மை அல்லாஹ் தான் தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறார். உம்மை அல்லாஹ் தான் தூதராக அனுப்பினானா அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் கேட்கிறாரு, வானங்களை படைத்தது யார் அப்படி என்று கேட்கிறார். பூமியை படைத்தது யார் என்று கேட்கிறார். இந்த மலைகளை எல்லாம் நிறுவியது படைத்தது யார் என்று கேட்கிறார். இப்படி இதெல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளிக்கிறாங்க. அல்லாஹ் தான் இந்த அனைத்தையும் படைத்தது. அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு, இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா, இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, இந்த ஐவேளை தொழுகை, இந்த தொழுகை இருக்கிறதே, இதை உம்மை எவன் தூதராக அனுப்பினானோ அவனுடைய கட்டளை தானா இது என்று கேட்கிறார்கள். ஆம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று சதகாவை கேட்கிறார்கள், அதாவது ஜகாத். இந்த ஜகாத் என்பது இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைத்த உம்மை தூதராக அனுப்பியவனுடைய கட்டளை தானா இந்த ஜகாத் என்று கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நோன்பை பற்றி கேட்கிறார்கள். அதற்கும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறாங்க. ஹஜ்ஜை பற்றி கேட்கிறாங்க. அதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அதே போன்று பதிலளிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன சொல்றார் என்று சொன்னா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இதிலிருந்து நான் எதையும் கூட்டவோ குறைக்கவோ மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதர் திரும்பி செல்கின்ற போது, லஇன் ஸதக லயதுகுலன்னல் ஜன்னah, இந்த மனிதர் சொன்ன வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருப்பார் என்றால் இவர் சுவர்க்கம் நுழைவார், உறுதியாக நுழைவார். சொன்ன வார்த்தையில் என்னது, தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், சுன்னத்தான் எதுவும் தொழ தேவையில்லை, ஃபர்ல மாத்திரம். அதே போன்று ஜகாத் பொருளாதாரத்தில் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், ரமதான் மாதத்தில் உரிய முறையில் நோன்பை நிறைவேற்ற வேண்டும், வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இதை உரிய முறையிலே அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த ஹதீஸும் ஜகாத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அப்ப எனவே ஒருவர் தொழுகையோடு மாத்திரம் நின்று கொள்ளக்கூடாது. தொழுகையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், ஆனால் பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டார். ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. தொழுகை எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ அதுபோன்று ஜகாத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை விளங்க வேண்டும். எப்படி நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளையோ அதுபோன்று தொழுகையும் அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, ஒரு கட்டளை எடுத்து ஒரு கட்டளை விடுவது என்பது நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதாக ஆகாது. அதே போன்று இதை எந்த அளவுக்கு தீன்ல இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்பதற்கு நீங்க சில செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்ததற்கு பிறகு ஆட்சிக்கு யார் வராங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. என்ன குழப்பங்கள்? நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இஸ்லாத்தில் இருந்த நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மதம் மாறி வெளியேறி செல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்து வந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் தான் கொடுத்தோம், அதை உங்களிடம் கொடுக்க மாட்டோம் என்று அதை மறுக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களுக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்தார்கள். போரை அறிவிக்கிறாங்க. யாருக்கு எதிராக? ஜகாத்து கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அதாவது ஹலீஃபத்துர் ரசூல்
ஆட்சி தலைவர் அபூபக்கர் வந்து கேட்குறாங்க,